வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் 1 2022 நடந்த தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். இது 15ஆம் தேதி மதியம் நடந்த கொஸ்டின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவற்றை உண்ண முடியாது என்று ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார்? தங்கம், வெள்ளி. தவறான இணையை காண்க. பி மற்றும் சி. பரி, யானை. வாரணம், குதிரை. சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நீகான் என்பவர் நாவாய் ஓட்டுபவர். பொறுத்துக. சொல் பொருள். நேமி என்பது சக்கரம். நறுவி என்பது நறுமணமுடைய மலர்கள். தூய் என்பது தூவி. சுவல் என்பது தோல். வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது கல்வி. கூற்று 1. நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நஞ்சையாகும். கூற்று 2. குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புஞ்சை ஆகும். கூற்று 1, கூற்று 2 சரி. நிறையிலான் கொண்ட தவம் புதரில் விதைத்த விதை. சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. சிங்க குருளையை குதிரை கொட்டியில் பார்த்த குரங்கு அலப்பியது. டி ஆன்சர். துருவி, கரிக்கோல் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையவை? எழுத்து. தாட்கு என்ற சொல்லின் பொருள் முயற்சி. பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூல் ஒரு நாடக நூல். யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர் தமிழன்பன். ரோஜா பூவில் டேஸ் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. ஆந்தோசைனின். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். நீங்கள் பொருளில் வரும் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை. வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை கூறும் தமிழ் இலக்கியம் எது? புறநானூறு. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், குவளை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் ராமலிங்கனார். பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாரதிதாசன். இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் தாராபாரதி. பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ இவ்வடியினை இயற்றியவர் ஔவையார். அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இளைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பாடியவர் தமிழ் ஒளி. பின்வருவனற்றுள் ஒன்று தாராபாரதியின் படைப்பு ஆகும். இது எங்கள் கிழக்கு. மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள் கண்ணகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.